ரெண்டில் ஒன்று தொடு. என் மகன் டாக்டர் ஆயிடுவான். இவன் பெரிய ஆளானா நல்லா சம்பாதிப்பான், நம்மள நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன? இதுக்கு பேரு பாசம் இல்லம்மா, முதலீடு. ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. STR வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாடல்கள் பாடி ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கேமியோ பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடிக்கிறதா இருக்கட்டும், நட்பு ரீதியாக பண்ணுறது, அதுக்கு சம்பளமும் பெருசாக வாங்குறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் ஒரு பெரிய ஹீரோ, நான் ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இப்போ இருந்ததே கிடையாது. இப்போ டீசல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு. சிவகார்த்திக், கேடி பிள்ளைகள் எல்லாத்துலேயுமே ஒரு பாடி கொடுக்குறது எப்படி சார்? அது வந்து அவர் ஒரு இடத்துல இருக்காரு, பட் இன்னொரு ஹீரோவுக்கு நம்ம போய் பாடி கொடுக்குறோம், நம்ம கேமியோ பண்ணுறோம், அந்த இமேஜ் அதெல்லாம் யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? திடீர்னு பாட்டு பாடுறாரு, திடீர்னு பாட்டு எழுத்துறாரு, அவர் அப்படி தான் பண்ணுவார். கமல் சாரை பொறுத்தவரையும் என்னை நம்பி வராங்கன்னா நான் ஓகே ஃபைன் அவங்களுக்காக பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரி தான் சிம்பு. சிம்பு என்னென்னா, சரி நம்மளை நம்பி ஒரு தம்பி வந்துருக்கான், சரி ஓகே அவனுக்காக இந்த பாடலை பாடிடுவோம். டிராகனில் கூட ஒரு ப்ரொமோ வீடியோக்கு வந்து அவர் வரணுன்றதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் அது அவருக்கு பிடிக்கும். இப்போ வரிசை எத்தனை படங்கள் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு அந்த வரலாற்று படம், அதுவே பெரிய ஒரு ரிஸ்க்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கான ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் திரும்ப கிடச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்படாமல் இத்தனை படம் அப்டேட் கொடுத்து வச்சுருக்காரு சார். என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவார். அதில் என்னென்னா ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. அவருக்கெல்லாம் இது பெரிய ரிஸ்க்கே கிடையாது. அவருக்கு வந்து அவங்க இருக்கிற அவருடைய பொசிஷன் இருக்குல்ல, பிஸ்னஸாகவும் சரி, அவருக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் வெல்த்திக்கும் சரி, இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஒரு 100 கோடி ரூபான்றது அவரை பொறுத்து ரிஸ்க்கே கிடையாது. இப்போது மினிமம் அந்த படம் பிஸ்னஸ் 100 கோடி ஆயிடும். அவருக்கு சம்பளம் வருமானு தெரியாது. Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் டாக்டர் தனஞ்சயன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். STR வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாடல்கள் பாடி ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கேமியோ பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடிக்கிறதா இருக்கட்டும், நட்பு ரீதியாக பண்ணுறது, அதுக்கு சம்பளமும் பெருசாக வாங்குறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் ஒரு பெரிய ஹீரோ, நான் ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இப்போ இருந்ததே கிடையாது. இப்போ டீசல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு. சிவகார்த்திக், கேடி பிள்ளைகள் எல்லாத்துலேயுமே ஒரு பாடி கொடுக்குறது எப்படி சார்? அது வந்து அவர் ஒரு இடத்துல இருக்காரு, பட் இன்னொரு ஹீரோவுக்கு நம்ம போய் பாடி கொடுக்குறோம், நம்ம கேமியோ பண்ணுறோம், அந்த இமேஜ் அதெல்லாம் யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆர்யா நிறைய பண்ணியிருக்காரு, விஜய் சேதுபதி நிறைய பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி எக்கச்சக்கமாக ஏகப்பட்டமாக நண்பர்களுக்காக எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. நாம எல்லாமே கொடைவல்லல் தான் சொல்லுவோம். அதாவது தமிழ் சினிமாவோட கொடைவல்லல்னா அது விஜய் சேதுபதி மாதிரி தான். இந்த சைடில் ஆர்யா, ஓமே கடவுளே கூட எல்லாமே அவர் வந்து கொடைவல்லன்னா நண்பனுக்காக பண்ணு அப்படின்வார். இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சார் இப்படி பண்ணாதீங்க சார், ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடுது அப்படின்னு. அவர் இப்போ தயங்குறாரு. ஒரு காலகட்டத்தில் அவர் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். ஆரியம் அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டே இருப்பார். திடீர்னு ஒரு சீன் நடிச்சுட்டு போயிடுவார் ஃப்ரெண்டுக்காக. நானே நிறைய சொல்லுவேன், சார் எல்லா படத்துலையும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் சார், ஐடென்டிட்டி போயிடும், உங்களை எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க முடியாது. இல்லைங்க எப்படி சார் நோ சொல்ல முடியும், அவர் கூப்பிட்டார் இவர் கூப்பிட்டாருன்னு போயிடுவார். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து காலங்காலமாக போயிட்டுருக்கு. இவர் மட்டுமே இல்லை, பல பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்ல, சில பேர் மட்டும் தான் அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் சார், விஜய் சார்லாம் இப்படி பார்க்க முடியாது, அஜித் சார்லாம் பார்க்க முடியாது, அவங்களாம் அந்த பக்கமே வர மாட்டாங்க. கமல் சார் சப்போர்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்காரு, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. திடீர்னு பார்த்தா மேழுகளில் பாட்டு எழுதுறாரு, பார்த்தீங்களா? திடீர்னு பாட்டு பாடுறாரு, திடீர்னு பாட்டு எழுத்துறாரு. அவர் அப்படி தான் பண்ணுவார். கமல் சாரை பொறுத்தவரையும் என்னை நம்பி வராங்கன்னா நான் ஓகே ஃபைன் அவங்களுக்காக பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரி தான் சிம்பு. சிம்பு என்னென்னா, சரி நம்மளை நம்பி ஒரு தம்பி வந்துருக்கான், சரி ஓகே அவனுக்காக இந்த பாடலை பாடிடுவோம், இன்னும் இருக்குது சப்போர்ட் தானே, ஒரு ஹாஃப் டே நம்ம பண்ணி தர போகிறோம் அப்படின்னு அவருடைய கரியரில் பல வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் இல்லை, சந்தானத்துக்கெல்லாம் வந்து மியூசிக்கே பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படத்தை ஃபுல்லாக மியூசிக் போட்டு கொடுத்தாரு. நான் இல்லை இதுங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் உட்காந்து பண்ணார். அவர் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய தொடர்ச்சியாக தான் டீசல் பண்ணதை நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ இந்த டிராகனில் கூட ஒரு ப்ரொமோ வீடியோக்கு வந்து அவர் வரணுன்றதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் அது அவருக்கு பிடிக்கும். அவர் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அஸ்வத் மாரி வந்து அடுத்த படத்தில் பண்ணுறாரு. அப்போ ஆப்ளிகேஷனாக கேட்கும்போது அஸ்வத்துக்கு நோ சொல்ல முடியாது இல்லை. சரி, பலது நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இவங்க ஏன் இதுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க ஏன் அதுக்கு வந்திருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ தட் தெர் இஸ் அனதர் ஃபிலிம் வி ஆர் டூயிங், அதனால் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ வந்து நீக் படத்துடைய விழா நடக்குது. அதில் வந்த டைரக்டர்ஸ்லாம் யார்? எல்லாமே பயணிக்கிற அடுத்த 3 இயக்குனர் வராங்க.
இதை வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்குறதுனே. அதாவது நம்முடைய ஆக்டர் அவருக்காக வராங்க, அப்படி தான் நம்முடைய டைரக்டருக்காக அவர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் சிலதெல்லாம் பர்சனலாக பண்ணுவாங்க, சிலது வந்து நண்பர்களாக சரி ஓகே நம்ம வந்து நம்முடைய தம்பி அவருக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீசல் படத்தில் அவர் பாடி கொடுக்குறாரு. இது எல்லாமே ஒரு சின்ன விஷயம், ஒன்று நட்புக்காக, அன்புக்காக, இல்லைனா ஆப்ளிகேஷனுக்காக, அது ஒரு கதை செய்யும். அப்படிதான் இருக்கும். இப்போ வரிசை எத்தனை படங்கள் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு அந்த வரலாற்று படம், அதுவே பெரிய ஒரு ரிஸ்க்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கான ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் திரும்ப கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்படாமல் இத்தனை படம் அப்டேட் கொடுத்து வச்சிருக்காரு சார். என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவார். அதில் என்னென்னா ரிஸ்க்கெல்லாம் கிடையாது, அவருக்கெல்லாம் இது பெரிய ரிஸ்கே கிடையாது. அவருக்கு வந்து அவங்க இருக்கிற அவருடைய பொசிஷன் இருக்குல்ல, பிஸ்னஸாகவும் சரி, அவருக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் வெல்த்திக்கும் சரி, இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஒரு 100 கோடி ரூபான்றது அவரை பொறுத்து ரிஸ்கே கிடையாது. இப்போது மினிமம் அந்த படம் பிஸ்னஸ் 100 கோடி ஆகிடும். அவருக்கு சம்பளம் வருமானு தெரியாது. இப்போது ஒரு 150 கோடி வச்சிங்களேன், அதில் அவர் 40-50 கோடி அவரோட பட்ஜெட்டாக போட்டுக்கிட்டா, சேலரியாக போட்டுக்கிட்டா, அவருக்கு என்ன எங்கே போய் நிற்கும்னா அந்த 100 கோடி வந்துடும், அவரோட சம்பளம் வராமல் போகலாம். ஆனால் அவர் வந்து ஆசைப்பட்ட ஒரு படம் எடுத்துட்டார்ல, ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துட்டாரா இல்லையா? கண்டிப்பாக. அதனால் அந்த நம்பிக்கையில் தான் அவர் படம் எடுக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் அந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே அவருடைய ஷெட்யூல் இருக்குல்ல, அந்த ஷெட்யூல் படி வரணும். எனக்கு என்னென்னா இப்போது அவர் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்பீடப் பண்ணணும். ஓகே, பேசிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது, அடுத்தடுத்து ஷூட்டிங் போயிட்டே இருக்கணும். இன்னும் ஷூட்டிங் போகல, இப்போ அடுத்த ஷூட்டிங் எப்போ போவாருன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நண்பராக அவர் பேரில் இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்கள் சீக்கிரம் ஷூட்டிங் போப்பா, அப்படி தான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா தனுஷ் அவர்களை பாருங்கள், எனக்கு பார்க்க வேப்பாக இருக்குது. எப்படின்னா அங்கே இந்தியில் நடிச்சிட்டு இருக்காரு, இங்கே வந்து இந்த படத்தோட ரிலீஸ் இருக்குது, அந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, இட்லி கிடைக்கும். ஓகேங்களா? எப்படி இதை பண்ணுறாரு, எனக்கு எப்படி இந்த காம்பினேஷன் பண்ணுறாருன்னே எனக்கு புரியல. கூடு விட்டு கூடு பாய முடியாது. ஒரு சைடில் டைரக்டர் போயிட்டு இருக்கு, அவருடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு இட்லி கடையில், இங்கே வந்து ஹிந்தி படத்தில் அடிச்சிட்டு இருக்காரு. எப்படி இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணுறாரு? ரிலீஸ் வேற போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணுறாரு, ஆனால் கூலாக இருக்குது. பாருங்களேன், ஃபேஸில் ஒரு சாந்தமான ஒரு அப்படி இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி ஓகே, இந்த வயசில் அவர் பண்ணால் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெச்சூர்டாக பண்ணணும் அப்படின்னு. என்னன்னா பேலன்ஸ் பண்ணுறாருல, அந்த பேலன்ஸ் தான் தனுஷோட வெற்றியை பார்க்குறேன். பல நடிகர்கள் அவர் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவரால் பண்ண முடியாது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஓகே, அதே வயசில் இருக்கணும், அதே மாதிரி பண்ணணும். நீங்கள் உட்காந்துட்டீங்க வச்சிங்களேன், லேசி ஆகிடும். நம்ம யோசிச்சே இந்த மாதிரி லேசியாக இருப்போம். கெட் டு ஆக்ஷன், அவ்வளோதான் சொல்லுவேன். அவருக்கும் சிம்புக்கும் சரி, யாரெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களாம் சொல்லுவேன், கெட் டு ஆக்ஷன் அண்ட் ஸ்டார்ட். ஷூட் பண்ணுங்க, படத்தை பண்ணுங்க. பேசிட்டே இருந்தால் பத்ததில்ல, அடுத்து படத்தை பார்க்கணும். ஒரு பெரிய படம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன படம் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட் மாரிமுத்து மாதிரி ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏஜிஎஸ்ல அப்படின்னா, அது காரணம் லவ் டுடே மாதிரி ஒரு படத்தை அவங்க கொடுத்தனால தான் இப்போ அடுத்தடுத்த படங்கள். ஏஜிஎஸோட மூவ் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஏஜிஎஸ் வந்து நல்ல அழகாக பிஸ்னஸ் நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஒரு நல்ல பெரிய பேனராக பல விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து டிராகன் சின்ன படம்லாம் சொல்லக்கூடாது. சொல்லலை சார், நான் சொல்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க 37 லவ் டுடே, அது 5 வருஷம், அது 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவங்க எடுத்தது வந்து ஒரு 35-38 கோடி எடுத்து வச்ச அடிதான அதனுடைய சக்ஸஸுடைய கண்டினியூஷனாக பார்க்கணும். இப்போது நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், பிரதீப் ரங்கனாவுடைய 2வது படம், அஸ்வத் மாரிமுத்தோட 2வது படம் 35 கோடியில் எந்த ப்ரொடியூசர் பண்ணுவார்? கண்டிப்பாக எல்லாரும் பயப்படுவாங்க, நானும் பயப்படுவேன். ஐயோ என்னங்க இவ்வளோ பட்ஜெட் சொல்றீங்க? அவர் ஃபர்ஸ்ட் படம் ஒரு படம் 5 கோடினா அடுத்த படம் 10 கோடி ஓகே, 15 கோடி ஓகே. ஆனால் அவங்க ஒரு டீமாக 35 கோடி நோ ப்ராப்ளம் பண்ணுவோம், அந்த நம்பிக்கை வச்சு பண்ணாங்களே, அதுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு ரிவார்டை தான் இந்த படத்துடைய மாபெரும் வெற்றியை பார்க்குறேன். அவ்வளோ ஈஸியாக நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். 35 கோடி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஷார்ட் ஆக்டர் தேவைப்படுது இல்லை கையில். இவர் வந்து ஒரு படம் தானே இட்டு கொடுத்துருக்காரு, அடுத்த படமே இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அச்சம் வரும்ல. அந்த அச்சம் எதுவுமே இல்லாமல் கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சு, நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு வசூல் இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சாங்க. அஸ்வத்தினுடைய கதை மேலே அவங்க நம்பிக்கை வச்சாங்க. இன்றைக்கி படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல பெரிய பிளாக் பஸ்டர், கிட்டத்தட்ட 12 கோடி தாண்டி இருக்குது. இந்த படம் 15 கோடி பண்ணுன்றாங்க, அதாவது கிராஸ் ஒரு 8 கோடி ரூபாய் ஷேர் பண்ணலாம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 40 to 50 கோடி ஷேர் பண்ணுன்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவங்க வச்ச கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச ரிவார்ட். எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்படின்னா அது நடக்காது. சம்டைம் அது நடந்துடும். அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு, ஏஜிஎஸ்க்கு நடந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அவங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்து இப்படி வரணும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேஜிக்லாம் நல்ல விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து காஞ்சூரிங் கண்ணப்பன்னு ஒரு படம் எடுத்தாங்க, சதீஷை இன்ட்ரோடியூஸ் பண்ணி. அந்த படம் வெற்றி படமாக மாறிச்சு. ஓகே, அப்போதான் எல்லாம் சதீஷை வச்சு ஹீரோ வச்சு எப்படிடா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுதான் சம்டைம் வந்து கரெக்டாக அமையிறது. இப்போது சதீஷை வச்சு ஹீரோ வைக்கணும்னு யாருக்கும் தோணலை. அவர் ஹீரோ அறிமுகப்படுத்தணும்னு பல பேர் அவரோட ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும், என்னப்பா இவரெல்லாம் வச்சு ஹீரோ பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வரும்போது, இல்லை இந்த கதைக்கு அவர் செட் ஆவார், நான் நம்பி இந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி ஒரு 5 கோடி செலவானாலும் பிரச்சனை இல்லை எடுக்கலான்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்களே, அங்கே வெற்றி அடிக்கிறாங்க. அதனால தான் அவங்க அடுத்த படம் உடனே வந்து சதீஷ் கூட இன்னொரு படம் பண்ணுறாங்க, பிரதீப் ரங்கனோட 3வது படம் பண்ண போகிறாங்க, அஸ்வத் மாரி இன்னொரு படம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரஸ்ட் ஆன் டேலண்ட்ஸ்
அது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார் உருவாயிட்டாருன்னு சொன்னீங்க. கரெக்டாக இதே காலகட்டம் சிவகார்த்திகேயனுக்கு ரெமோ வரும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படிப்பா இவரை நம்பி இவ்வளோ கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. இது சேமாக நடக்கிற மாதிரி இல்லையா சார்? அப்படி இல்லை. அதில் வந்து ரெமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன். அது நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன்னா அவர் அந்த டைம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அது வந்து 24 AM வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். அவருடைய ஃப்ரெண்டு ராஜா தான் எல்லாமே பண்ணது. இப்போ அவரை நம்பி அவர் பண்ணார். அவரும் இவரும் சேர்ந்துக்கிட்டு பல ரிஸ்க் எடுத்தாங்க. ஆனால் அதனுடைய இதுக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை வந்துச்சு. அவருடைய லோனெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் அவர் மீது வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்குள்ளே அவருக்கு கிட்டத்தட்ட 5 வருட காலம் போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் வந்து, நான் உண்மையிலே சொல்கிறேன், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு விஷயம் இருந்தது. நான் தைரியமாக பெரிய பட்ஜெட்டில் நான் படம் பண்ணுவேன், ஜெயிப்பேன் நம்பிக்கை இருந்தது. ஆனால் தான் பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் அவ்வளோ செலவு பண்ணாங்க. ஒரு விஷயத்தில் தெலுங்கில் வந்து சொல்லுவாங்க, ஹையஸ்ட் ப்ரொமோஷன் காஸ்ட் ரெமோக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் வந்து பெரிய தெலுங்கு ஸ்டார் இல்லை. அந்த நேரத்தில் அவங்க ப்ரொமோஷனுக்காக செலவு பண்ணது ரெமோ தெலுங்கு 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் ப்ரொமோஷனுக்கு. ஒரு தியேட்டருக்கு வந்து அந்த கட் அவுட்லாம் வச்சாங்க. அப்போ வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு. ட்ரஸ்ட், நான் பெருசாக வந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அந்த டைம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, ரெமோனுடைய கட் அவுட்ஸ்லாம் அது கட் அவுட் கிடையாது. நம்மலாம் ஒரு கட் அவுட்னா எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணுவோம்? மேக்ஸிமம் 1500 ரூபாய். நீங்கள் போய் பாருங்கள், ஒரு PVRல போங்க, எங்கேயாவது பல கட் அவுட் இருக்கும், 1500 ரூபாய் ஒரு கட் அவுட் இருக்கும். ஒரு கட் அவுட்டே நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய், 80,000 ரூபாய், 50,000 ரூபாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க பண்ணாங்க. பல தியேட்டரில் கொண்டு வந்து பெரிய பெரிய லெவலில் ரெமோனுடைய இது வச்சு அவ்வளோ அதாவது பார்த்த உடனே ஒரு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்குனாங்க. அது ராஜானுடைய, அவருடைய ஆடி ராஜா வந்து பயங்கர கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் ப்ரொமோஷனில் அவர் எல்லாருமே பேசுவாங்க. அவர் நம்பிக்கை கொடுக்குறாரு சிவகார்த்திகேயனுக்கு, நம்ம இப்படி பண்ணாதானா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கிடைக்குன்றாரு, இவ்வளோ செலவு பண்ணுங்கன்றாரு. அதனால தான் அவ்வளோ பெரிய கடன் வந்தது. ஏன்னா ப்ரொமோஷனுக்கே அவ்வளோ செலவு பண்ணாங்க. அந்த ஒரு படத்தை உதாரணமாக சொல்கிறேன், பல படங்களுக்கு இது நடந்தது. அவங்க வந்து தைரியமாக செலவு பண்ணாங்க. ஸோ படத்தினுடைய பட்ஜெட்டும் சரி, ப்ரொமோஷனும் சரி, அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டமும் அவர் வந்து நம்பிக்கை வச்சு பணத்தோடு தான் அவரை தன்னைத்தானே செதுக்கினது தான். சிவகார்த்திகேயன் ஒருத்தன் பத்திரிகை நீங்கள் வந்து மற்றவங்க மட்டுமே பண்ணதில்லை, அவர் தன்னைத்தானே செதுக்கிட்டு அடுத்த கட்டம் நான் வந்து ஒரு பெரிய லெவலில் வரணும். நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோயின்லாம் என் படத்தில் இருக்கணும்னு அவர் பண்ணார், பிளான் பண்ணார். வரிசையாக பாருங்கள் எல்லாருமே, அன்சிகா, நயன்தாரா, அது பிறகு கீர்த்தி சுரேஷ், சமந்தா எல்லாருமே அவரோட நடிக்க ஆரம்பிச்சது காரணமே அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்போ தான் பெரிய ஸ்டாரை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு தைரியமாக இறங்கி ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே அவர் பண்ணது எல்லாமே அவருக்கு கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வெளியிருந்து பார்க்குறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அவ்வளோ தைரியமாக செலவு பண்ணி சாதாரணமாக ஒரு சிம்பிளான ஒரு ஹீரோ இல்லை 25 லட்ச ரூபாயில் போடுற போது 2 கோடி ஹீரோயினை போடுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னா அவரும் அவரோட டீமும் சேர்ந்துட்டு தைரியமாக முயற்சி எடுத்து படத்தை பெருசாக்குறாங்க. அப்புறம் ப்ரொமோஷன் பெருசாக செலவு பண்ணுறாங்க. அதனால தான் அந்த படம் ஒவ்வொரு படம் பெரிய படமாக மாறிச்சு. அதாவது பெர்செப்ஷனில், அடுத்த கட்டமாக வியாபாரத்தில், அடுத்த கட்டமாக அவருடைய கெரியரில். அப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த டிராகன் வந்ததுக்கப்புறம், லப்பர் பந்து, இந்த மாதிரியான படங்களை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸே வந்து ட்விட்டரில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு பெருசாக ஒரு ஃபேன் பேஸ் இல்லாதவங்க கூட, ஒரு ஃபேன்ஸாக இருக்க ஒரு கூட்டம் வச்சுக்காதவங்க கூட எப்படி தேட்டருக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் ஃபுல் பண்ணான்னு நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ காட்டி நீங்கள் வந்து சம்பளத்தை அதிகமாக கொடுத்து ஒரு படம் எடுக்கிறீங்க, அதுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ஹிட்டும் கொடுக்குறாங்க, இந்த நடித்தவங்களும் பெரிய ஆளாக மாறுறாங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் அவங்களே கொடுக்குறாங்க. உங்கள் பார்வைக்கு, ஏன்னா இப்போ லப்பர் பந்து கம்பேரிசனே கிடையாது. லப்பர் பந்துவும் இதுவும் லப்பர் பந்து ஒரு ரியலி ஸ்மால் பட்ஜெட். லப்பர் பந்து எதோட நீங்கள் கம்பேர் பண்ணால் குடும்பத்தோட பண்ணலாம். அதான் சார், குடும்பம் நீங்கள் வந்து டிராகன் வரையக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிராகன் வந்து 35 கோடி ரூபா, அது ஹை பட்ஜெட் படம், அதோட கம்பேரே பண்ணக்கூடாது. இந்த படம் நீங்கள் வந்து எப்படி பண்ணோன்னா, ஒரு குடும்பஸ்தருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, ஒரு லப்பர் பந்து வந்தாங்களே அப்படி நீங்கள் சொல்லலாம். இப்போ எல்லா படமும் ஏன் அது மாதிரி ஓடல அப்படி சொல்லுங்கள். இப்போ ஒரு வருஷத்துல ஃபுல்லா, இப்போ நான் உங்களுக்கு டேட்டா கொடுத்துறேன், இப்போதான் மேக்சின் கொண்டு வந்தேன். 45 படங்கள் வந்து இந்த 2 மாசத்துல வெளியாகி இருக்கு. எது ஜனவரி பிப்ரவரியில். இதில் சக்ஸஸ் ஆன படம் 5 படம் தான். 40 படம் வாஷ் அவுட்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது இண்டஸ்ட்ரியை. இப்போ 40 படம் எவ்வளோ பெரிய லாஸ். பிரேக் இல்லை, 95% காலி அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம். ஒரு 5 படத்தை வெற்றி வச்சு நீங்கள் இண்டஸ்ட்ரியை தீர்மானிக்காதீங்க. இண்டஸ்ட்ரி வந்து அந்த 5% 5 படங்கள் நம்பி இல்லை, இந்த 40 படங்களை தயாரிச்சாங்களே இவங்களாம் என்ன ஆவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கணும். இந்த 2 பேருக்கெல்லாம் வந்துட்டாங்களே அதனால் ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்தில் வந்தவங்க ஏன் பாட்டல் ராதாக்கு வரல? அதுவும் ஒரு சென்சிபிளான நல்ல கதை அம்சம் தானே, அதுக்கே வரல. அப்படியே வரலாம். ஒரு 2K லவ் ஸ்டோரி நிறைய பேர் நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னாங்க, ஆனால் பெரிய லெவலில் ஆடியன்ஸ் உள்ளே வரவே இல்லை. பேபின்னு ஒரு படத்துக்கு வந்து ஒன்றுமே பெரிய சப்போர்ட் வரல. இப்போ இந்த வாரம் வந்த படங்கள் சரி, கடந்த வாரம் வந்த படங்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஆடியன்ஸ் ஃபுல்லாக வரல? செலக்டிவாக வராங்க, அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு ஏதோ ஒரு படம் சென்சேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தை பற்றி தான் அவங்க வந்து கேர் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர ஓவராலாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லா படத்துக்கும் வந்து ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை.
கிடையாது. ஏதோ ஒரு படம் ஒரு சென்சேஷன் ஆகிடும், ஏதோ ஒரு படம் திடீர்னு ஒரு லப்பர் பந்து இருக்கும், திடீர்னு ஒரு இந்த படம் இருக்கும். இது மலையாளத்தில் கிடையாது. எவ்ரி 2 வீக்ஸ் ஒரு படம் ஓடிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேகா சரித்திரம் ஒரு படம் வெற்றி அடையுது, தென் இந்த படம் வெற்றி அடையுது, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி வெற்றி அடையுது. அங்கே எவ்ரி கண்டென்ட் தேர் சப்போர்ட்டிங். ஓகே, இருந்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மலையாள சினிமா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. இல்லை அதனால தான் நான் கேட்கவே வந்தேன் சார். அங்கே வந்துட்டு ஸ்ட்ரைக்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க பெரிய நடிகர்கள் பெரிய சம்பளமும் வாங்குறது கிடையாது. பட் இங்கே 70லேருந்து 80, இப்போ நான் சொல்கிறது சிவகார்த்திகேயன் வரைக்கும் சொல்கிறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க. பட் இங்கே அந்த மாதிரி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அங்கே எப்படின்னா இந்த வெற்றிகள் 10 தான் அவங்க ஸ்ட்ரைக் போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னங்க வருஷம் ஃபுல்லாக 25 படம் தான் வெற்றி அடையுதுன்றாங்க. நான் என்ன சொல்ல, ஏங்க இங்கே 5 படங்கள் வெற்றி அடையல, 25 படமாக வெற்றி அடையுதுன்னு. அவங்களுக்கு வந்து 10ன்றாங்க. ஆல்டர்னேட் வீக் ஒரு படம் வெற்றி அடைஞ்சா எப்படி தாங்கும்? 220 படம் வருது இல்லை, எங்களுக்கு 100 படம் வெற்றி அடையணுன்றாங்க. அப்போது பட்ஜெட்லாம் குறையணும் அப்படின்றாங்க. அவங்க அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, எனக்கு மினிமம் 50 படம் வெற்றி அடையணும், ஆனால் இங்கே ஒரு 25 படம் தான் வெற்றி அடையுது அப்படின்னு மலையாள சினிமா சொல்லுது. நம்ம என்ன கேட்குறோம், ஃபஸ்ட்டு ஒரு 25 படம் வெற்றி அடையிட்டோம்னாலே போதுமே. ஆமாம், அதுவே வரல, நம்ம தவிச்சிட்டு இருக்கோம். அதுதான் நிலைமை, யதார்த்த நிலைமை அதுதான். இப்போ சம்பளங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, அது அந்தந்த ஆக்டருக்கு யார் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, எதனால் கொடுக்குறாங்க அப்படின்லாம் எல்லாமே மாறிட்டே இருக்குது. இண்டஸ்ட்ரி மாறிட்டே இருக்குது, எவ்ரி வீக் மாறிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாத் இங்கே இருப்பார், யார் எதிர்பார்த்தாங்க? ரிலீஸ் ஆகிற வரையும் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரி மாறிட்டே இருக்கும். லப்பர் பந்து வரதுக்கு முன்னாடி யார் எதிர்பார்த்தாங்க? யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இப்படி தான் ஒரு வாரமும் ஒரு படம் ஒரு பிரேக் த்ரூ படமாக மாறும், அதை அச்சீவ் பண்ணும். ஆனால் வாரம் வரலையன்றது தான் நம்முடைய வருத்தம். ஓகே, வாரம் அந்த மாதிரி வரலையே, எப்போ ஒரு படம் வருது, ஒரு மாதத்துக்கு ஒரு படம் அப்படின்னா எப்படி வருத்தம்? இண்டஸ்ட்ரி எப்படி பெரிய லெவலில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்? அதுதான் நம்முடைய பிரச்சனை. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசினேன் சார். சேம் ஒரு பாசிட்டிவ் இன்டர்வியூவாக தான் இருந்துச்சு. நன்றி. தேங்க்யூ. ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.